ரெசார்ட் சீரிஸ் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளிம்ஸ் போடுவாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து தன்னோட நேமை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு ஸ்டார் செஃப் காம்படிஷனில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீ ஃபோர்ஜரி பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்டுருவாங்க. என்னடா இது, அப்போது கடைசியில் போடுறது தான் கிளிம்ஸாக போடுவாங்க. அப்போ இதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிடுமா அப்படி இப்படி, அப்போது வெற்றி போக மாட்டார், என்னென்னவோ யோசனை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி கடைசி எபிசோடு, ஐயோப்பா விசில் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான். அதாச்சும் வெற்றியை வந்து இந்த மாதிரி நீ ஃபோர்ஜரி பண்ணுற அப்படி நெடுமாறன் தான் ஏற்றி விடுவார். ஸோ அவர் பேச்சை கேட்டு இவங்களும் வந்து வெற்றியை வந்து நீ ஃபோர்ஜரி பண்ணுற, துரை அப்படின்ற மனுஷன் எங்கே இருக்கானே தெரியல, நீ அவர் கையெழுத்தை வேணும்னே போட்டு இப்படியே சொல்லி வெளில அமுச்சிடுவாங்க. ஐயோ என்னடா இது, ரிஜிஸ்டர் இது பண்ணலையா? அப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே வெற்றி வந்து துரையை போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா பார்த்தா நம்புவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதான் நடக்க போகுது. ஸோ எப்படியோ வந்து இதை வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் வரப்போகுது அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி முடியாதா அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து என்டர் ஆச்சு. ஒரு ஆட்டோ என்ட்ரி. என்ன யார், நானா? ஐயோ இது கண்டிப்பாக துரையாக இருக்கணும் அப்படியே வேண்டி நின்றேன். கட்சியில் அவரே ஆட்டோ ஓட்டினா அவரே வந்து ஆட்டோலேருந்து இறங்குவார். அவர் காஸ்டியூமுக்கும் அந்த பின்னாடி ஒன்று அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவரோட அந்த ஸ்வாகுக்கும் அந்த கூலர்ஸ்க்கும் ஐயோ வேறு மாதிரியான என்ட்ரி. அந்த என்ட்ரி செம்ம மாசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் துரை சொல்லுவார், இந்த மாதிரி நான் தான் வந்து இவனை ட்ரைனிங் பண்ண, நான் தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னோடனே எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறவர் வந்து ஐயோ உங்களை பார்த்து தான் சார் நான் செஃப்பே ஆனேன் அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்வார். இவர் கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நெடுமாறனும் அங்கே இருப்பார். அவருக்கு டக்குன்னு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலி இதில் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, இவர் வந்து 2 டைம் வந்து ஸ்டார் செஃப் காம்படிஷன் வின் பண்ணியிருக்காங்க அப்படி நான் யோசிச்சேன். அப்படின்னு பார்த்தா நெடுமாறன் தானே 3 டைம் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தானே இது பெரிய ஆள் இவரோடன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து அட்டன் பண்ணதே 2 வாட்டி தான். 2 வாட்டியுமே அவர் கப்பச்சிட்டார். ஸோ நெடுமாறன் நிறைய டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு, அதில் 3 வாட்டி. அப்படின்னு பார்த்தா துரை தான் வந்து பெரிய ஆள். கரெக்டு தான். ஐயோ அதான் சொல்கிறேனே, நான் பயந்து இருந்தேன். என்னடா வெற்றி உள்ளே போகிற தெரியும், பட் என்ன இது நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அப்புறம் அந்த ஆட்டோ என்ட்ரி, ஐயோ அந்த சீன்லாம் மாசாச்சுப்பா, செம்மையாச்சு இன்றைக்கி எபிசோடு. ஸோ இன்றைக்கி நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.